அட முட்டா புயல்களான்னு தலையில் அடிச்சுக்கிறதா, அல்லது இறந்த உயிர்களுக்காக கவலைப்படுறதா, அல்லது இப்படி குடும்பத்தை அனாதையாக விட்டுட்டு போயிட்டீங்களடா பாவிகளா அப்படின்னு அவங்கள வந்து திட்டுறதா, ஒன்றுமே புரியல. கிட்டத்தட்ட 122 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி செத்துருக்காங்க. இந்த கூட்ட நெரிசல் எதனால் ஏற்பட்டது அப்படின்னு நினைக்கும் பொழுது தான் நம்ம அறிவில் எவ்வளவு பின்தங்கி இருக்கோம் அப்படின்னு தோணுது. இந்த மனித இனத்திற்கு ஆறறிவு கொடுத்த நீங்கள் நம்புகிற கடவுளே இந்த சம்பவத்தை வந்து ஏற்றுக்கவே மாட்டார். அவ்வளவு கொடுமையான சம்பவம் இது. போலே பாபான்னு ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர், ஒரு ஆன்மீக சொற்பொழிவை கேட்பதற்காக அவ்வளோ கூட்டம் வந்திருக்கு அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. ஏன்னா அவர் ஏதோ மந்திர தந்திர வித்தைகள் செய்வார், அவரை பார்த்தாலே போதும் நம்ம வாழ்க்கையில் சுபிட்சம் வந்துடும்னு நினச்சி வந்த கூட்டமாக தான் அது இருக்கும். உத்தரப்பிரதேசத்தில் ஹாத்ரஸ் அப்படிங்கிற ஒரு மாநிலத்தில் நடந்த சம்பவம் இது. இந்த போலே பாபா அப்படிங்கிற ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளரை பார்ப்பதற்கு கூடிய அவ்வளவு கூட்டமும் அவருடைய காலடி மண்ணை தொட்டுறணும், அவருடைய காலடி மண்ணை எடுத்துடணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு ஒரு இடத்துல குவிய வரிசையாக வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஓடி கிட்டத்தட்ட 122 பேர் இறந்துருக்கிறாங்க. முதல்ல மனிதனை கடவுளாக நினச்சி வணங்குறதே கேவலம். மனிதனுங்கிறவன் கண்ணாடி போடுறான், காதில் ஹியரிங் எய்டு வச்சுக்கிறான், உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலில் போய் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறான். இவ்வளவும் பண்ணுற ஒருத்தனை எப்படி நீங்கள் கடவுள்னு சொல்லுவீங்க? கடவுளுங்கிறவர் அவருக்கு எதுவுமே வரக்கூடாது இல்லை. அவருக்கு கண் வந்து சாகிற வரைக்கும் அவருக்கு கண் சரியாக இருக்கணும், அவர் கண்ணாடி போட வேண்டிய அவசியம் இல்லை. காது சரியாக இருக்கணும், காது அவர் கேட்கணும். அவருக்கு இன்னும் சொல்ல போனால் அவருக்கெல்லாம் சாவே வரக்கூடாது. ஸோ அவர் தானே கடவுள். இப்போ அதெல்லாம் விட்டுட்டு இந்த எண்ணமெல்லாம் இல்லாமல் இவங்க போய் ஒரு ஆள் காலில் விழுறதும் அவர்கிட்ட அந்த மண் எடுத்து நெத்தியில் பூசிக்கணும்னு கும்பலாக விழுந்து சாவுறதும் எந்த கணக்கில் வைக்கிறதுன்னே தெரியல. ஒரு பெரியார் மாதிரி ஒருத்தர் உத்தரப்பிரதேசத்தில் இருந்தால் உத்தரப்பிரதேசத்தின் தலையெழுத்தே மாறி இருக்குமோலாம் நமக்கு தெரியுது. நல்ல வேளையாக நாமெல்லாம் தமிழ்நாட்டில் பிறந்துட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியும் நமக்கு வருது. ஏன்னா இந்த தென்னிந்தியா எப்போவுமே ஓரளவுக்கு அறிவில் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா பல செய்திகளை நம்ம கேள்விப்படுறோம். வட மாநிலங்களில் அவங்கெல்லாம் எவ்வளவு பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்காங்க அறிவில் அப்படிங்கிறத நினைக்கும் பொழுது இந்த மாதிரி சம்பவங்கள் அடுக்கடுக்காக நமக்கு கண்முன்ன வருது. யார் இந்த போலே பாபா அப்படின்னா, அவரும் ஏற்கனவே பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டவர். இது வந்து ஒரு அடிப்படை தகுதி போல் இருக்குது. சாமியாராக வரணும்னா அவர் வந்து ஏதாவது ஒரு பாலியல் குற்றம் பண்ணிட்டு தான் வரணும் போல இருக்குது. அவரை பிடிச்சி உள்ளே போட்டு ஏற்கனவே போலீஸ்காரராக இருந்திருக்கிறார் உளவுத்துறையில். அவரை பணி நீக்கம் செஞ்சு ஒரு சிறையில் சில மாதங்கள் வந்து தண்டனையை அனுபவிச்சுட்டு அப்புறம் தான் வெளியில் வந்திருக்கிறாரு. வெளியில் வந்து ஒரு பேரை மாற்றிக்கிட்டு அப்புறம் போலே பாபான்னு ஆன்மீக சொற்பொழிவு ஆற்ற கிளம்பியிருக்கிறாரு. அவர் உளவுத்துறையில் இருக்கும் பொழுதே இந்த கைதிகள்கிட்ட பிரமாதமாக பேசுவாராம். அந்த குற்றவாளிகள்கிட்ட பேசி விஷயத்தை பிடுங்கிறதுல பெரிய கில்லாடி அவர் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போவே பேச்சாற்றல் மிக்க ஒருத்தர் சிறைக்குள்ளே போய் தன்னை இன்னும் சரியாக தயார் பண்ணிக்கிட்டு வெளியில் வந்து ஒரு மிகப்பெரிய சொற்பொழிவாளராக மாறுறாரு. அந்த சொற்பொழிவு மக்களுக்கு ரொம்ப பிடிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அவரை வந்து கடவுளாக கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனுடைய விளைவு தான் இவ்வளோ பெரிய கூட்டம். கிட்டத்தட்ட 80,000 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட கூட்டம் 2 லட்சம் பேராக மாறினது தான் இதுக்கு மிகப்பெரிய காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மேலாம் வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனாலும் இந்த போலே பாபா மீது வழக்கு பதிவு பண்ணல அப்படிங்கிறது அங்கே இருக்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. மக்கள்லாம் பொங்கி எழுந்து ஆக்ரோஷமாக பேசுகிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதாவது உயிர் பலி ஏற்பட்ட பிறகு இவங்க ஆக்ரோஷமாக பொங்கி என்ன பிரயோஜனம்? அடிப்படையாக ஒரு அறிவு வேணும்ல. அவரும் மனுஷன் தானே. பறந்தெல்லாம் வந்து இந்த ஸ்டேஜில் உட்காரல. அவரும் ஒரு உயர் ரக காரில் வர்றாரு. அந்த காரு டயரை தொடுறதுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை. இங்கேயும் டயரை கும்பிட்ட கூட்டம்லாம் ஒன்று இருக்குது. இது வந்து ஆதாயத்துக்காக செய்கிற அரசியல்வாதிகள் வேலை. ஆனால் அங்கே வந்து அறிவின்மை காரணமாக அவரை கடவுளாக நினச்சி கும்பிடுற கூட்டம் அது. இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய வேதனையாக இருக்குது. இப்போ அவர் மீது வழக்கெல்லாம் சத்தியமாக பதிய மாட்டாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற அரசே துறவி அரசு, அது வந்து ஒரு ஆன்மீக அரசு. அதனால் ஆன்மீகத்துக்கு ஆன்மீகம் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அவர் மேலே வழக்கெல்லாம் பதிய போகிறதில்ல. அவர் இப்போ தலைமறைவு ஆகிட்டாருலாம் சொல்கிறாங்க. அதை கூட இவங்க வந்து அவர் கடவுள் ஆகிட்டார், மறைஞ்சிட்டார் அப்படின்னு கூட அதையும் ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்கெல்லாம் நிறையா வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. எங்கள் மாமா ஊரில் வந்து பயங்கரமான நாத்திகவாதி. நான் இப்போ 8வது 9வது படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து ஊருக்குள்ளே ஒருத்தன் வந்தான். பயங்கரமாக ஜடா முடியெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு இதெல்லாம் போட்டுக்கிட்டு அவனை பார்த்தாலே அடிவயிரெலாம் கலங்குற அளவுக்கு இருப்பான். அவன் வந்து உள்ளே வந்து நான் அது பண்ணிவிடுவேன் இது பண்ணிவிடுவேன்லாம் பயங்கரமாக பீலாக விட்டுக்கிட்டு இருக்கான். சுற்றி ஒரு 100 பேர் நின்று
பார்த்துட்டு இருக்காங்க. நேராக எங்கள் மாமா வந்தார். அங்கே ஒரு சைக்கிள் ஒன்று நின்றுட்டு இருந்துச்சு. அந்த சைக்கிளை தூக்கி அந்த கூட்டத்து நடுவில் வச்சார். வச்சு அந்த பெடலை வேகமாக சுற்றி விட்டார். வீல் கிருன்னு சுற்றிச்சு. இதை தொடாமல் நிறுத்துறான்னாரு அவனை. அப்படியே பார்க்குறான் அவன். நிறுத்துறாத அப்படின்னாரு. சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்கு. எங்கே நிறுத்துறது? தொடாமல் விட்டாரு. ஒரு அறை பொறி கலங்குற மாதிரி ஒரு அறை. இனிமேல் ஒன்று அந்த ஊருக்குள்ளே பார்த்தோன்னா சாவடிச்சுவோம், ஓடுறா அப்படின்னாரு. அன்றைக்கி ஓடினவன் தான், அதுக்கப்புறம் வரல. இந்த மாதிரி ஊருக்கு 10 பேர் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வரவே மாட்டாங்க. இவங்க கொடுக்குற அந்த பொய்யான வார்த்தைகள், போலியான செயல்கள், சில இந்த தந்திர வேலைகள் இதெல்லாம் சேர்ந்து அவரை கடவுள்னு நினைக்க வைக்குது மக்களை. பாவம் அப்பாவி மக்கள் தான். அவங்களை அறிவுபடுத்த வேண்டிய தலைவர்கள் அங்கே இல்லாமல் போனது தான் இதில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சிக்கல். ஏன் நம்மெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு தென்னிந்தியாவில் கொஞ்சம் அறிவோடு இருக்கோம் அப்படின்னா, இங்கே கொஞ்சம் நல்ல தலைவர்கள் வந்துட்டாங்க. அதனுடைய காரணம்தான் நாம் வளர்ந்த மாநிலமெல்லாம் இங்கே இருக்கோம். நிஜமாகவே அதற்கெல்லாம் நாம் பெருமைப்படணும். இப்படி கும்பலாக விழுந்து சாகிறது வட மாநிலங்களில் தான் நிறைய இருக்குது. இங்கே சாகலையான்லாம் கேட்காதீங்க. கும்பகோணம் மகாமக குளத்தில் 2 பேர் குளிக்கிறத பார்க்குறதுக்கு போய் செத்தவங்க நிறைய பேர் உண்டு. இதையும் நாம் இந்த இடத்துல சத்தியமாக நினச்சி பார்க்குறோம். அதே நேரத்தில் கோயிலுக்கு போன கூட்டம் ஆன்மீக அறிவின்மை காரணமாகலாம் விழுந்து சாவலை. அவங்க 2 பேரும் குளிக்கிறத பார்க்கணுன்னு போய் செத்தவன் தான் அது. ஆனால் இன்னொரு பெரிய லிஸ்ட்டு படிக்கிறேன் கேளுங்க. இதில் வரிசைப்படுத்தி போட்டிருக்கிறாங்க, சொல்கிறேன். 2003 ஆகஸ்ட் 27 மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் மாவட்டத்தில் கும்பமேளாவில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 39. 2005 ஜனவரி 25 மகாராஷ்டிராவின் சதாரா மாவட்டத்தில் உள்ள மந்தர் தேவி கோயிலில் ஆண்டு யாத்திரையின் போது 340 பேர் கூட்டத்தில் நெறிப்பட்டு செத்துருக்காங்க. 2008 ஆகஸ்ட் 3 இமாச்சல பிரதேசத்தில் பிலாஸ்பூர் மாவட்டத்தில் நைனா தேவி கோயிலில் பாறைகள் சரிந்து விழுந்து செத்தவங்க 162 பேர். அப்புறம் 2010 மார்ச் 4 உத்தரப்பிரதேச மாநிலம் பிரதாப்கர் மாவட்டத்தில் உள்ள கிருபாலு மகாராஜின் ராம் ஜான்கி கோயிலில் இலவச ஆடைகள் மற்றும் உணவுகளை வாங்க கூடியிருந்த போது 63 பேர் இறந்துருக்கிறாங்க. அப்புறம் ராஜஸ்தான் தோஜ்பூரில் 2008 செப்டம்பர் 30 நடந்திருக்கு. சாமுண்டா தேவி கோயிலில் வெடிகுண்டு வெடித்ததாக ஒரு வதந்தி. இந்த நெரிசலில் 250 பேர் செத்துருக்காங்க. அப்புறம் கேரள மாநிலம் இடுக்கி, இதுதான் நம்ம இப்போ தென்னிந்தியாவுக்குள்ளே வருது. புல்மேடுங்கிற இடத்துல பக்தர்கள் மீது ஜீப்பு மோதிருக்கு. அந்த நெரிசலில் ஒரு 104 பேர் இறந்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹரித்வாரில் கங்கை நதிக்கரையில் 2011 நவம்பர் 8 ஹர்கி பௌரிகாட் அப்படிங்கிற இடத்துல கூட்ட நெரிசலில் 20 பேர் இறந்துருக்காங்க. அப்புறம் நவம்பர் 19 2012 பீகார் மாநிலம் பாட்னாவில் கங்கை நதிக்கரையில் உள்ள அதாலத் காட் அப்படிங்கிற இடத்துல ஒரு பூஜை. இதில் 20 பேர் இறந்துருக்காங்க. அப்புறம் 2013 அக்டோபர் 13 மத்திய பிரதேசத்தின் தாடியா மாவட்டத்தில் உள்ள ரத்தன்கர் கோயிலில் நவராத்திரி விழா. இதில் கூட்ட நெரிசலில் சிக்கி 115 பேர் இறந்துருக்கிறாங்க. அப்புறம் 2014 அக்டோபர் 3 தசரா. இதில் பீகார் மாநிலத்தில் பாட்னாவில் காந்தி மைதானத்தில் 32 பேர் கூட்ட நெரிசலில் இறந்துருக்காங்க. 2015 ஜூலை 14 ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரியில் புஷ்கரம் விழாவில் பக்தர்கள் இதேமாரி கோதாவரி ஆற்றங்கரையில் நீராடும் போது 27 பக்தர்கள் கூட்டத்தில் இறந்துருக்காங்க. 2022 ஜனவரி 1 ஜம்மு காஷ்மீரில் மாதா வைஷ்ணவி தேவி ஆலயத்தில் இந்த கூட்ட நெரிசலில் 12 பேர் இறந்துருக்கிறாங்க. அப்புறம் 2023 மார்ச் 31 ராமநவமியை முன்னிட்டு மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் ஒரு கோயிலில் கிணற்று மேல் இருக்கிற ஸ்லாப்பு இடிஞ்சு விழுந்து 36 பேர் இறந்துருக்கிறாங்க. ஃபுல்லாக இந்த கோயில் சம்மந்தப்பட்ட கூட்ட நெரிசலில் இறந்தவங்க கணக்கு இது. இப்படி இருந்தால் இவங்கெல்லாம் மோட்சத்துக்கு போவாங்கன்னு ஒரு பொருளியை கிளப்பி விட்ருப்பாங்க. இந்த மாதிரி கோயில் நெரிசலில் கோயில் கூட்டத்தில் இறந்தவங்க நேராக சொர்க்கம்தான் அப்படின்னு கூட சொல்லி சமாதானப்படுத்தியிருப்பாங்க. எது எப்படி இருந்தாலும் இவர்களை இழந்து வாடுற அந்த குடும்பம் இருக்குல்ல, இவங்களுடைய இந்த ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், அவங்க எவ்வளோ சிரமப்படுவாங்க. இறந்தது வேலைக்கு போகிற ஒருத்தராக இருப்பார், அவருடைய வருமானத்தில் அந்த குடும்பம் நகர்ந்துருக்கும். ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. மக்களை இந்த அறியாமையிலிருந்து காப்பாற்றுறது தான் முதல் வேலையாக இருக்கணும். அந்த வேலையை அந்த கடவுளே செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும்.